தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு விற்பனையின் போது பல ஆண்டுகளாக நிலத்திற்கு கிரய பத்திரமும் கட்டிடத்திற்கு கட்டுமான ஒப்பந்தமும் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டு வந்தன. ஆனால் விடியா அரசு இதனை மாற்றி நிலத்திற்கும் கட்டிடத்திற்கும் ஒரே பத்திரமாக பதிவு செய்யும் நடைமுறையை டிசம்பர் 1ஆம் தேதி கொண்டு வந்தது. விடியா அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக பத்திரப்பதிவின் போது 2 மடங்கு கட்டணம் செலுத்த நேரிட்டதால் வீடு வாங்குவோர் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். இதன்படி 50 லட்சம் ரூபாய்க்குள் வரும் வீடுகளுக்கு முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் 6%, 3 கோடி ரூபாய் வரையிலான வீடுகளுக்கு 7%, 3 கோடிக்கு மேல் மதிப்புள்ள வீடுகளுக்கு 9% கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதன் மூலம் சென்னையில் 44 லட்சம் ரூபாய்க்கு ஒருவர் வீடு வாங்கினால் பழைய நடைமுறையில் பத்திரப்பதிவு செலவு 1,36,000 ரூபாயில் முடிந்துவிடும். ஆனால் விடியா அரசின் நடவடிக்கையால் அந்த கட்டணம் தற்போது 2,91,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோல 3 கோடி ரூபாயில் வீடு வாங்குபவர் 1,81,000, 3 கோடிக்கு மேல் வீடு வாங்குபவர் 3,92,000 பத்திரப்பதிவுக்காக செலவிட வேண்டியுள்ளது. ஏற்கனவே வழிகாட்டி மதிப்பு உயர்வு, பதிவு கட்டணம் உயர்வு, கூட்டு மதிப்பு என அடுத்தடுத்து விடியா அரசு மக்களின் தலையில் சுமையை வைத்துள்ளதால் வீடு வாங்க விரும்புவோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விடியா அரசின் இந்த குளறுபடியால் ஒரே மாதத்தில் வீடு விற்பனை 11% சரிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களிடம் கருத்து கேட்காமல் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு விடியா அரசு எடுத்த இந்த தவறான நடவடிக்கை பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வாலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடியா அரசின் இந்த முட்டாள்தனமான நடவடிக்கையால் வீடு வாங்கும் கனவு என்பது காணல் நீராகத்தான் இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை.